கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுவும் நீ இப்ப பேசினதும் சரியா போச்சு. எனக்கு சக்தி மேல எந்த சாஃப்ட் ஃபீலும் இல்ல. அடிக்கடி ஆபீஸ்க்கு வர ஒரு அமைச்சர் ரோட்ல நிக்கும்போது ஒரு கலெக்டர் பார்க்காம போக கூடாது. அதனாலதான் அன்னைக்கு நான் அவரை டிராப் பண்ணேன். அவரு அடிக்கடி ஆபீஸ்க்கு வரத நீ சொல்ற மாதிரி ஒரே நாள்ல தடுத்துற முடியாது. அது தப்பாயிடும். லைஃப்ல தப்பு பண்ண ஒரு மனுஷனோட குற்ற உணர்ச்சி தான் அதெல்லாம். என்னோட ஆபீஸ்க்கு ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக என்கிட்ட உதவி கேட்டு வர ஒரு ஆள் மாதிரி தான் அந்த சக்திவேல். அம்மா ப்ளீஸ், நீ இவ்வளோ டீட்டெயிலாக பேசாத. எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இல்ல கார்த்திக், உன் மனசுல எங்கேயோ இந்த கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதை நான் கிளியர் பண்ணி தானே ஆகணும். இல்லம்மா, அன்னைக்கு நீ பேசினப்ப அம்மா கேட்டுட்டு இருந்தால, இன்னைக்கு உன்னால பேசாம கேட்க முடியல. சாரிம்மா. அப்புறம் நீ இன்னொன்னு சொன்ன கார்த்திக், சக்திவேல் மேல சாஃப்ட் ஃபீல் இருக்கிறதுனாலதான் நான் இன்னொரு லைஃப் பத்தி யோசிக்கலன்னு சொன்னேன். அவருக்காக இல்ல, நான் உனக்காக தான் யோசிக்கல கார்த்திக். தினேஷ விடு, அவரையாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். இத்தனை வருஷம் தனியா இருக்கேன். எனக்கு வேற ப்ரொபோசல்ஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறியா? ரொம்ப மோசமான லோன்லினஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிருக்கேன் கார்த்திக். ஆனா எப்பவும் நம்ம 2 பேருக்கு நடுவுல இன்னொருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்படி யாராவது வந்தா எனக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், உனக்கு அது கஷ்டமா போயிடும். பொண்ணு அவர் சரியா நடத்தலனா எல்லாமே தப்பா போயிடும். உன்னோட 2 வயசுல அம்மா டிசைட் பண்ணிட்டேன், நம்ம வீடுனா அது நானும் நீயும் தான்னு. ப்ளீஸ் போதும். நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. தெரியும்மா, உன் லைஃப் முழுக்க நீ என்னதான் யோசிச்சேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை ஹர்ட் பண்ணப்ப எனக்கு அவ்வளோ வலிச்சது. இனி எப்பயுமே இப்படி பண்ண மாட்டேம்மா. நீ உன்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாதம்மா ப்ளீஸ். ஐ லவ் யூம்மா. ஐ லவ் யூ so much. வாங்க.